காலையில் டிஃபன் எதுவும் செய்யலை. ஹஸ்பண்ட்க்கு பழைய சாதம் இருந்துச்சு, அதே சாப்பிட்டுட்டு போகிறேன்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கு சைடிஷ்ஷாக வந்து க்ரீன் சில்லி ஃப்ரை தான் பண்ணலாம் அப்படின்ட்டு எடுத்துகிட்டு இருந்தேன். ஆனால் அந்த காலத்துலலாம் பழைய சாதத்துக்கு பச்சை மிளகாவை அப்படியே கடிச்சிக்கிட்டு தான் சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதுக்கு வந்து நான் பச்சை மிளகாய் கொஞ்சம் எடுத்து அதை வாஷ் பண்ணி ரெண்டாக கீறி வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு பேனில் வரமல்லி, கொஞ்சமாக சீரகம், சோம்பு, மிளகு இதெல்லாம் போட்டு கொஞ்சமாக அப்படியே ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அது ஆறுனதும் நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் அதே பேனில் கொஞ்சமாக ஆயில் விட்டு கடுகு, அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற மிளகாய் அதையும் போட்டு கொஞ்சம் நல்லா பரட்டி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பவுட்ரு, சால்ட்டு வந்து நான் போட்ட முன்னாடியே இது வீடியோவில் வந்து கவர் ஆகலை, சால்ட்டு போட்டுக்கோங்க. ஒரு 5 மினிட்ஸ்லேயே ஃப்ரை ஆகி வந்துடும். நான் கலருக்காக கொஞ்சம் மிளகாய் தூள் சேர்த்து அதுக்கப்புறம் வந்து பரட்டி எடுத்துக்கிட்டேன். கொஞ்சமாக பழைய சாதத்தை வச்சு மிளகாய் வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. ட்ரை